வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல ஐஏஎஸ்சி பெங்களூர்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதோட டீடைல் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் போதும் எலிஜிபிள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ போகும்போது ரெக்வஸ்ட் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். ஸோ நோட்டிபிகேஷன் ஃபார் த பொசிஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து October 11 மென்ஷன் பண்ணிருக்காங்க. வேகன்சி வந்து 85. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் 37, ஓபிசி 22, எஸ்சி 13, எஸ்டி 5, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 8. சரியா? ஸோ எலிஜிபிள் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி வித் 50% ஆஃப் மார்க்ஸ். ஸோ 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் போதும். ஸோ லாங்குவேஜ் பேப்பர் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்க. இங்கிலீஷ், தமிழ் சப்போஸ் லாங்குவேஜ் இருந்தாலும் அதை இன்க்ளூட் பண்ணி தான் 50% ஆஃப் மார்க்ஸ் யூ டு கெட். மினிமம் வந்து 50% இருக்கணும். பிளஸ் அடிஷனல் 4 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். So age limit வந்து 26 years. So as on the November 7. So November 7க்காக வந்து 2020 கால்குலேட் பண்ணிக்கோ. 26 years தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். So age relaxation they have mentioned. So 5 years வந்து SC ST, 3 years OBC, 10 years PW as per the government norms. அதே தான். Plus 3 years for your ex serviceman. So pay scale வந்து starting with the basic pay 21,700 இருக்கும். சரியா? So plus your additional allowance. So எல்லாமே இப்போ ஆட் பண்ணீங்கன்னா your additional allowance சேர்ந்து around 30 to 33, மினிமம் வந்து 33 அந்த லெவல்ல இருக்கும். ரைட். ஸோ பேஸ் செலெக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் த ரிட்டன் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதில் வந்து 80% ஆஃப் வெயிட்டேஜ் வந்து உங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். 20% வெயிட்டேஜ் ஃபார் யுவர் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வந்து எவ்வளோ இப்போ பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அது வந்து 20% வெயிட்டேஜ். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வெயிட்டேஜ் ஆஃப் த அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ப்ரொவைடட் இந்த கேண்டிடேட்ஸ் இந்த அப்ளிகேஷன். நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரியா? சப்போஸ் நீங்கள் சிஜிபிஏல வந்து இப்போ மார்க்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு யுவர் பெர்சன்டேஜ் அஸ் பர் யுவர் யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி வந்து பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி அதை தான் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கணும். ஸோ அதை தான் யூ ஹேவ் டு டேக். ஸோ அதில் வந்து 20% வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதான் உங்கள் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தே ஹேவ் டேக் அந்த ரிட்டன் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து 80% வெயிட்டேஜ் எடுப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசி இருந்தால் 800 rupees, விமன் கேண்டிடேட் அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடினா 400. ஸோ வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஆரே ரெகுலர் பேசிஸ் தான், ரெகுலர் எம்ப்ளாயி தான் வித் ப்ரொபேஷன் பீரியட் ஆஃப் 2 years. ஃபர்ஸ்ட் 2 years வந்து ப்ரொபேஷன் பீரியட்ல இருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அப்லோடிங் அண்ட் சப்மிஷன் ஆஃப் த மார்க் கார்டு சர்டிஃபிகேஷன் இன் சப்போர்ட் டு த குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் அப்டைன் பை தம் இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே இருக்கும். அலாங் வித் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்க வந்து அப்ளை பண்ணும் போதே வந்து அவங்க கேட்குற சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து 10th இருந்து எல்லா மார்க் ஷீட்டும் கேட்பாங்க. சரியா? ஸோ எல்லாத்தையும் வந்து யூ கேன் மேக் ரெடி அண்ட் யூ டு அப்லோட். ஸோ குவாலிஃபிகேஷன் டிகிரி, யுவர் கேஸ்னா ஓபிசி, சப்போஸ் ஓபிசியா இருக்கு, எஸ்சினா எஸ்சி, சரி அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணணும். இடபிள்யூஎஸ்னா இடபிள்யூஎஸ் வந்து வாங்கி வச்சிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்தாலும் அதை வந்து ரெடி பண்ணி யூ டு மேக் அப்லோட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ டு ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை பிடிஎஃபாக சேவ் பண்ணி உங்கள் மெயிலுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபியூச்சர் வந்து ரெஃபர் பண்ணுற யூஸ் ஆகும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து பிரசன்ட் எம்ப்ளாயில வந்து வாங்கணும். கவர்மெண்ட் இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் யூனிட் அதே மாதிரி அட்டானமஸ் பாடியில் ஒர்க் பண்ணுறது வந்து யூ டு டேக் த என்ஓசி. சப்போஸ் என்ஓசி இல்லாமல் அப்ளை பண்ணலாம். பட் வந்து செல்ஃபாக வந்து யூ டு மேக் அ சிக்னேச்சர் அட் த டைம் ஆஃப் வெரிஃபிகேஷன் வந்து நான் வந்து என்ஓசி ப்ரொவைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி யூ டு அப்லோட். அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கால் லெட்டர்ஸ் வந்து தே வில் சென்ட் ஒன்லி இந்த இமெயில் ஐடி அதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரிஜிஸ்டர் மெயில் ஐடி வந்து நீங்க வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ற மாதிரி பார்த்துங்க. யூசேஜ் உள்ள மெயில் ஐடி வந்து கொடுங்க கரெக்டா. ஸோ ரிட்டன் டெஸ்ட்க்கு வந்து யூ ஹேவ் டு அப்பியர் ஆன் யுவர் ஓன் காஸ்ட். சரியா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் வந்து இப்போ அப்ளை பண்றதுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. October 11 ஓப்பன் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து November 7. சரியா? ஸோ இதான் வந்து யூ கேன் யுவர் அப்ளிகேஷன் லிங்க் இதுதான். சரியா? அண்ட் லாஸ்ட் டேட் வந்து November 7. ஸோ இதான் வந்து சிலபஸ். சரியா? ஸோ இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து 80 மார்க்ஸ் இப்போ கொடுத்தனால 80 மார்க் வெயிட்டேஜ்ல வந்து ஸோ they have mentioned. ஸோ 1.5 மணி நேரம் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ 1.5 மணி நேரத்தில் யூ கேன் ஹேவ் ஸோ ரீசைனிங் வந்து சம் மோர் வெயிட்டேஜ் இருக்கும். லாஜிக்கல் நியூமெரிக்கல் ரீசைனிங். ஸோ 22 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரிமைனிங் 3 செக்ஷன் 16 இருக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், வெர்பல் ஆப்டிடியூட், அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு 10. ஸோ அதுக்கு வந்து ஜெனரல் ரீசைனிங் அதே சிலபஸ் தான். சரியா? நீங்க சிலபஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக பாருங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதை ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ ஒன்ஸ் அகேன் வி வில் மீட் இன் நைஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.